ஜானு, நீ தாத்தாவை பார்க்க வந்ததுல தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று நைட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்கன்னு அமலா சொன்னான். ஆமாம் தாத்தா, நேற்று அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. நைட்டு நேரம் அப்படின்றதுனால என்ன கூட்டிகிட்டு வரல, இல்லை நேரத்தே வந்திருப்பேன். இல்லைம்மா, அவங்க சொல்லுதும் கரெக்டு தானே. என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பொண்ணே நைட்டு நேரத்துல எல்லாம் வெளியே சுற்றக்கூடாது, காத்து கருப்பு அடிச்சிரும். அதனால தான் வரல தாத்தா. ஜானு, தனியாவாம்மா வந்தேன், யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல துணைக்கு. இங்கே வரதுக்கு நீ தனியாக வரலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆனால் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆட்டோலாம் வந்தேன்னு சொன்னல, அதான் கேட்டேன். ஆமாத்த, தங்கச்சியை கூட்டிகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். அவளுக்கு இன்றைக்கி காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் அவள் காலையில் கிளம்பி போயிட்டா. பாதி தூரம் என் கூட தான் வந்தா. அவளை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோவிலே நான் வந்துட்டேன். வீட்டு பக்கத்தில் உள்ள அண்ணாவோட ஆட்டோவில் தான் வந்தேன், அதனால் பயம் தெரியல. நீங்கள் எப்படி இருக்கீங்க விக்கி? வந்துட்டு உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் நல்லா இருக்கேன் ஜானு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. இனிமேல் நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும். அதே இன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி அவகிட்ட சொல்லு. தாத்தா, உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட தானே சொல்லணும். உடம்பு சரியில்லாதது என்னமோ எனக்கு தான்மா. ஆனால் எப்போ பாருதோ இவ தான் அழுதுகிட்டே இருப்பா. ஏதோ எனக்கு நோய் வந்து நான் படுத்திருக்க மாதிரி. ஐயோ தாத்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால தானே இப்போ இந்த ஃபேமிலியில் வந்த எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் உங்கள் கூட எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அதனால் அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதை நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. அப்படிதான், நல்லா சொல்லுமா. இவருக்கு சொன்னால் புரியவே புரியாது. பாட்டி, நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. தாத்தா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரியெல்லாம் வருது. நம்ம இவ்வளோ வருஷம் இப்படி இருந்ததே பெரிய விஷயம். தாத்தாக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஆதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு மெடிசன் எல்லாம் கரெக்டாக எடுத்தாலே தாத்தா ஃபுல்லாக குணமாயிடுவாங்க. இப்போவே நான் நல்லா குணமாயிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி பெட்டில் உட்காருவேன். என் பேரனுக்கு கல்யாணம், நான் எப்படி இந்த பெட்டிலே இருக்க முடியும்? நான் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ண வேண்டாமா? தாத்தா, வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் பார்த்துப்பாங்க. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து ஆர்டர் மட்டும் போடுங்க. பாருங்க, என் மருமக எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறான்னு. மாமா கேட்டுக்கோங்க, நாங்கள் சொல்லும்போது தான் நீங்கள் எதுவுமே கேட்கறதில்ல. அவள் சொல்லதையாச்சும் கேளுங்க. ஆமாம், என் பேத்தி சொன்னால் நான் கேட்காம இருப்பேனா? இருந்த இடத்துலேருந்து எல்லாருக்கும் ஆர்டர் போட போகிறேன். எல்லாரும் அந்தந்த வேலையை கரெக்டாக பண்ணணும். இப்போ தான் கரெக்டாக பேசுகிறீங்க. ஓடி ஆடி வேலை பண்ணதுக்கு சின்ன பசங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் இருந்த இடத்துல இருந்து சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறவங்க தான் இங்கே. ஆமாம்மா, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் பசங்க, என் பொண்டாட்டி, இவங்கெல்லாம் என் பேச்சை கேட்கலாம். இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தவங்க எல்லாருமே என் பேச்சை கேட்பாங்க. யாருமே நான் எது சொன்னாலும் மாட்டேன்னு சொன்னதே கிடையாது தெரியுமா? என் பெரிய மருமகா ராஜேஸ்வரி, என் சின்ன மருமகா அம்பிகா, அனு, யாருமே என் பேச்சுக்கு முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. நான் அதட்டவோ கோவப்படவோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என் மனசில் பட்டதை சொல்லுவேன். அவங்களுக்கு அதில் எதிர்ப்பு இருந்தால் திருப்பி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே சொன்னது கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் தாத்தா. ஆமாம், என் பேச்சை மீறி யாரும் எதுவும் பண்ணதில்லை. இப்போ நீயும் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்க. ஆமாம் ஜானு, நாங்கள் எப்போவுமே நினச்சிட்டே இருப்போம். இந்த வீட்டில் பிறந்தவங்களாகட்டும், இந்த வீட்டுக்கு வந்த மருமக ஆகட்டும், யாருமே இந்த வீட்டு பெரியவங்களோட பேச்சை வந்து மீறினதே கிடையாது. இதுவுமே ஆதிக்கும் அகிலுக்கும் வரப்போகிற பொண்டாட்டியும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆமாம், இப்போ நீயும் எங்களுக்கு ஏற்ற மருமகளாக அமைஞ்சிட்ட. இன்னும் ஆதிக்கு வரப்போகிற மருமக எப்படி இருப்பாளோ? பயப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு அனுசரித்து போகிற பொண்ணாக கிடைக்கட்டும். பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? நான் அவங்களையும் பார்க்கலான்னு தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. தியாக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ பார்த்துட்டு போனேன். ஆமாம், 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அனுவை நீ பார்த்துருப்ப. அனு அவங்க அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னா. ஆதி காலேஜ் போயிருக்கான். அகில் இங்கே தான் எங்கேயோ. விக்கி, அகில் எங்கடா? அத்தை, வரும்போது நான் அவங்களையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். கிச்சனில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எது, கிச்சனில் இருக்கானா? அவன் அங்கே என்ன பண்ண போயிருக்கா? இல்லை, விக்கி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதோ எடுக்கிறதுக்காக போனாங்க. இந்த வீட்டில் இவ்வளோ பொம்பளைங்க இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ராஜேஸ்வரி, நீ போ, 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வா. எங்க உங்களுக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா? ஃபஸ்ட்டு என் பேத்திக்கு எடுத்துகிட்டு வந்து குடி, அவள் குடிக்கட்டும். தாத்தா, நான் இப்போ தானே சொன்னேன் நல்லா ஜூஸ் குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு. சரி, எங்கள் 3 பேருக்கும் எடுத்துகிட்டு வா. அத்தை, நான் உள்ள போய் எடுத்துகிட்டு வரேன். ஜானு, மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் போகணும், சரியா? ஐயோ சாரி பாட்டி, வீட்டில் நிறைய வேலை இருக்குது. கல்யாண வேலை அம்மா எல்லாம் தனியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாரும் வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு கல்யாண லெட்டர் இன்றைக்கி தான் ஆர்டர் கொடுத்தது வந்து டெலிவரி ஆச்சு. என்னம்மா சொல்லுங்கள், இன்னும் 1 வாரம் தானே இருக்குது கல்யாணத்துக்கு. லெட்டர் இப்போ தான் வந்துச்சுன்னா எப்போ கல்யாணம் கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஆமாத்த, அதனாலே அம்மா அப்பாவும் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அம்மா என் கூட வந்திருக்கோம், இன்றைக்கி டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் நான் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் நம்ம வீட்டில் இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்த பார்சலும் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது வீட்டில் எல்லாரும் லெட்டருக்கு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அப்படியே யார் யாருக்கு கொடுக்கணும்னு எழுதி வச்சுட்டு இருக்காங்க. நான் இங்கே வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கு. அப்புறமா நாளைக்கு குடும்ப கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நீங்களும் நாளைக்கே போகிறீங்க? ஆமாத்த, நாளைக்கு தான் போகிறோம். பொங்கல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. ஐயோ அப்படியா? நாங்களும் நாளைக்கு தானே குடும்ப கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். உங்கள் வீட்லேயே எல்லாரையும் கூப்பிடணும், எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் பார்த்தா நாளைக்கு போகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க.
ஐயோ நாங்களும் அப்படிதான் அத்தை உங்களை கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சிருந்தோம். அப்பா வந்துட்டு அம்மா ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னம்மா பண்றது, நாங்களும் நம்ம குடும்ப கோயிலுக்கு போறோம். சரி அப்போ ஒன்று பண்ணுவோம் ராஜேஸ்வரி, வேணும்னா ஒன்று பண்ணுவோம் ராஜேஸ்வரி. அவங்க எல்லாம் போயிட்டு அவங்க குடும்ப கோயிலில் பொங்கல் போடட்டும், நாம நம்ம குடும்ப கோயிலில் பொங்கல் போட்டுட்டு வந்துருவோம். சரிங்க அத்தை. பொண்ணு வீட்லையும் கூப்பிட்டு சொல்லிடு இந்த மாதிரி நாளைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கும் பொங்கலை முடக்க முடியாது, அவங்களுக்கும் முடியாது. அவங்களும் லெட்டர் எல்லாம் பூஜைக்கு வச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை யாராவது 2-3 பேரை அவங்க கல்யாணம் கூப்பிட்டு இது பண்ணி வைக்கணும். நம்மளுக்கும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் நாள் கிடையாதுல்ல, ஒரு வாரம் தானே இருக்கு. அதனால அவங்க பொங்கல் போட்டுட்டு வரட்டும், நாமளும் பொங்கலை போட்டுட்டு வந்துருவோம். கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், குடும்பத்தோட போயிட்டு வருவோம். பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும்ல. ஆமாத்த நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். இப்போ போகிறத விட கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு போகுதுதான் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு பெரிய வேனா பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். ஆமா ராஜேஸ்வரி, அப்ப நான் பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். மருமகள்கிட்ட சொல்லிவிட்டா நல்லா இருக்காது, நாமளே ஃபோன் பண்ணி சொல்லது தான் நல்லது. சரிங்க அத்தை. சரிம்மா, நாளைக்கு நீங்கள் போய் பொங்கல்லாம் போட்டுட்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம போகலாம். கல்யாணம் முடியட்டும், நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோயிலில் ஒரு பூஜை வைக்கணும்னு நினச்சிருக்கேன். அப்படியே எங்கள் குடும்ப கோயிலுக்கும் போயிட்டு உங்கள் குடும்ப கோயிலுக்கும் போயிட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி, நான் அம்மா கிட்ட சொல்லுங்க, நீங்களும் ஃபோன் பண்ணிக்கோங்க. சரிம்மா. சரி நீங்கள் இருங்க, நான் குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரேன். டே விக்கி, நீ வாடா என் கூட, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இதோ வரேன் ஆண்டி. என்ன சாரு, வண்டியில ஏறினதுல இருந்து வெளியே பார்த்துட்டு இருக்க, என்கிட்ட எதுவும் பேசவே மாட்டேங்கிற? அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஓ சும்மாடா? இப்படி சும்மாவே இருக்கிறதுக்கு தான் என் கூட டிரைவ் பண்ணியா? ஒன்றும் இல்லை, லைட்டாக டென்ஷனாக இருந்துச்சு, அதான் அப்படியே வெளியே பார்த்துட்டே இருந்தேன். டென்ஷனா இருக்கா? எதுக்கு சாரு? வீட்டுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெளியே வந்திருக்கேன். அக்காவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. உங்க அக்கான்னா உனக்கு ரொம்ப பயமோ? ஆமா, ரொம்ப திட்டுவா. அவகிட்ட சொல்லாம எங்கேயாச்சும் வெளியே போனா, அப்புறமா ஸ்கூட்டி எடுத்துட்டு தனியா போனா அப்போல்லாம் திட்டுவா. அதுக்காக நீ அந்த வேலையை பண்ணாமையா இருக்க? இன்னைக்கு வேற அக்கா காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போனா. திருப்பி வரும்போது காலேஜ்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணலான்னு எதுவும் நினைச்சா அவ்வளவுதான். அக்கா ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருப்பாள் என்ன? அதுதான் எனக்கு தெரியல. போயிட்டு சீக்கிரமா திருப்பி வந்துருவேன்னு தான் சொன்னா. உனக்கு தான் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் காலேஜ் இருக்கு. உங்க அக்கா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால உன்னை காலேஜ்ல ஏறி உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்குலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த தைரியம் தான். வீட்டுல வேற போய் சொல்லிட்டு வந்திருக்கனா, அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ வீட்டில் காலேஜ் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்த, நானும் அதே தான். எப்போவுமே பைக்கில் தான் வருவேன். இன்னைக்கு அண்ணா கிட்ட கார் கேட்டதும் எப்போவுமே பைக்கில் தானே போவேன், இன்னைக்கு எதுக்கு காரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வேற. ஐயோ, டவுட் வந்திருக்குமோ? லேசாக டவுட்டும் வந்துச்சுன்னு தான் நினைக்கேன். ஆனால் கல்யாண டென்ஷனில் அண்ணா இருந்ததுனால பெருசாக எதுவும் கேட்கல. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்களா, சரி கீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கார்லாம் எடுத்துட்டு வரணும்? அப்புறம் நீ பைக் எடுத்துகிட்டு வந்தால் பைக்கில் ஏறி இருப்பியா? நீங்க என்கிட்ட கேட்டா தானே தெரியும் நான் பைக்ல ஏறுவேனா ஏற மாட்டேன் நானு. ஐயோ மிஸ் பண்ணிட்டனே, இதை நேரத்தையே கேட்டிருக்க வேண்டியது. நீங்க என்கிட்ட கேட்காம உங்க இஷ்டத்துக்கு கார் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ ஏன் மேல பழி போடுறீங்க? ஐயோ மிஸ் பண்ணிட்டனே, அழகா உன்கிட்ட கேட்டுட்டு பைக் எடுத்துட்டு வந்திருக்கலாம். எனக்கு கார் டிரைவ் பண்றது வேலை, பைக்ல போக ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பைக்ல போக தான் பிடிக்கும். ஆனா நீங்க கேட்காதனால நானும் எதுவும் சொல்லல. சரி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பைக் எடுத்துட்டு வரேன். ரிஸ்க் எடுத்து வீட்டில் கார் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாரு, நம்ம எங்க போலாம்? எது எங்க போலாமா? அப்ப நீங்க எதுவுமே பிளான் பண்ணாம தான் இப்படியே போயிட்டு இருக்கீங்களா? நான் சும்மா அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம்னு நினைச்சேன். இதுக்கு இடையில உனக்கு எங்கேயாவது போகணும்னா சொல்லு. ஷாப்பிங் மால், அப்புறம் பீச்சுக்கு, இல்லை வேற எங்கேயாச்சும் போகணும்னா கூட சொல்லு. ஷாப்பிங் மால் பீச்ல எல்லாம் போய் நான் என்ன பண்ண போறேன்? பீச்சுக்கு பார்க்குக்கெல்லாம் போறதுக்கு நம்ம என்ன லவ்வர்ஸா? என்ன? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, உனக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டா? ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வீட்டில் தெரிஞ்சா என்ன அடி பின்னி எடுத்துருவாங்க. மேரேஜ்க்காக சும்மா அப்படியே இந்த ஷாப்ல பார்த்து பிடிச்சி எடுத்துட்டேன்னு சொல்லு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் சாரு, நான் வாங்கி தந்தா வாங்கிக்க மாட்டியா? உனக்கு தான் வீட்டில் பாக்கெட் மணி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, சேர்த்து வச்சு ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்லிடு. ஐயோ வேண்டாம். அட சும்மா இரு, நான் இப்போ ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் நிப்பாட்டுவேன். பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோ, புரியுதா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபுட் ஏதாவது சாப்பிடலாம், இல்லை காஃபி ஜூஸ் அந்த மாதிரி எதுனாலும் எனக்கு ஓகே தான். நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. சரி சரி ஓகே. எவ்வளோ நாளாக பிளான் பண்ணி இன்னைக்கு என் பைக்கில் ஏறி இருக்கேன். ஆமா, உங்களுக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கு எவ்வளவு பயமா இருக்குன்னு தெரியுமா? இப்ப வீடு போய் சேர வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பயந்து பயந்து உட்காந்துருக்கேன். நான் தான் ஏறும்போதே கேட்டோம்ல, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இன்னொரு நாள் போகலாம்னு. நான் வேண்டான்னு சொன்னதும் உங்க மூஞ்சி எப்படி மாறிச்சுன்னு நான் பார்த்தேன். சும்மா உங்களை ஹர்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிதான் சரின்னு சொன்னேன். ஏதோ ஒன்று, என் கூட நீ பைக்ல வந்ததுல எனக்கு சந்தோஷம்ப்பா. சரி, நம்ம இப்ப எங்க தான் போறோம்? சும்மா அப்படியே எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போவேன். அப்படியே திருப்பி கொண்டு போய் உன்னை அதே காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவேன். இல்ல உனக்கு எங்கேயாச்சும் போகணுமா சொல்லு, கூட்டிட்டு போறேன். என்ன
ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டிட்டு போவீங்களா? உன் வயசுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன பார்க்கு கூட்டிட்டு போறீங்களா, ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்களா, பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்பாங்க. நீ பார்த்தா கோயிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதோ? அப்படியெல்லாம் இல்ல, எங்க வீட்லயும் கோயிலுக்கு குளத்துக்குலாம் போவாங்க. இப்ப நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லையா, ஒரு பார்க்கு, பீச்சு, ஷாப்பிங் மாலு அப்படி போனாதானே நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட அவுட்டிங் வந்திருக்கேன்ல, அதான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சேன். ஓ மேடம், அப்படி யோசிக்கிறீங்களோ? சரி ஓகே, கூட்டிட்டு போறேன். எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லு. இங்க நோடி பக்கத்துல எங்கேயாச்சும் போகணுமா, இல்ல தூரமா போகணுமா? பக்கத்துல எங்கேயுமே வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க, யாரும் பாத்திரக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் தூரமாவே போவோம். சரி விடு, அப்ப இன்னைக்கு ஃபுல் டே லீவுக்கு சொல்லிட வேண்டியதான். ஐயோ வேண்டாம், ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு என்னை கொண்டு போய் அங்கேயே விட்டுருங்க. நான் திருப்பி எங்க வீட்டுக்கு போயிடுவேன். லீவெல்லாம் எதுவும் போட வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாது. எனக்கு நிறைய லீவ்ஸ் அப்படியே பேலன்ஸ் இருக்கு, அது அப்பப்போ எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி புமாரி, நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா எங்க போலாம் சொல்லு பார்க்கலாம். அதையே நீங்களே சொல்லுங்க. உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். எது, ட்ரெஸ் எடுக்கவா? அதெல்லாம் வேண்டாம், எங்க வீட்டுல நான் என்ன சொல்லதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்லி சமாளி. நானே எடுத்து தந்தேன்னு வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தே ஆவேன். எனக்கு பயம், எங்க அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா. லூசு, நமக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 1 இயர்ல நமக்கு கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள்ல என்கேஜ்மெண்ட்டே வச்சிருவாங்க. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயந்துட்டு இருக்க? எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அப்புறம் யாராச்சும் வீட்டுல போய் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா. போட்டு கொடுத்தாங்கன்னா சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கூட தானே போயிருக்கேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேளு. நல்லா சொன்னீங்க. இப்பதானே பேசி வச்சிருக்கோம், இப்பவே உனக்கு பைக்ல ஊர் சுத்தணுமான்னு கேட்டு என்ன பிடிச்சி திட்டுவாங்க. அப்படி திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிட்டேன். உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யாரு, எங்க அம்மாவா? ம். எங்க அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை நாளா எனக்கு மருமகளை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு தான் வேலைன்னு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நான் கூட்டிட்டே வரல. அப்படியா? எங்க வீட்டுக்கா வரேன்னு சொன்னாங்க. உனக்கு ஏதோ gift வாங்கி வச்சிருக்காங்களா, அது உனக்கு தரணுமா, அதுக்காண்டி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அப்ப கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? பார்க்கலாம். சரி பூமாரி, அப்படியே அந்த கையெடுத்து என் தோள் மேல வை பாப்போம். அதெல்லாம் மாட்டேன். அட சும்மா வை, என்ன கட்டி பிடிச்சி உட்காருன்னா சொன்னேன். தோள் மேல கை வச்சுக்கோன்னு சொன்னேன். கொஞ்சம் ஸ்பீடா போவேன், அப்புறம் உனக்கு பயமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு பயமா இருக்காது, நீங்க ஸ்பீடாவே ஓட்டுங்க. எதுக்கும் ஒத்து வர மாட்டாளே.